அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கடை வச்சிருக்கோம். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த கடையில, அந்த தொழில்ல வியாபாரம் நடந்தா தான் காசு வரும். அப்ப எல்லாருக்கும் வியாபாரம் நடந்து காசு வந்துருதா அப்படின்னு கேட்டா, சில பேருக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பெருசா வருமானம் எதுவும் இருக்காது. ரொம்ப சிரமப்பட்டு வாடிக்கையாளர் எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. ஆனா சில பேத்துக்கு கடை ஓப்பன் பண்ணதுலருந்து கடை மூடுற வரைக்கும் நல்ல வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சர்ப்ளஸா கூட்டம் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவா அந்த மனிதனுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஒரு காரணம். கடை ஓனர் இருக்கார் இல்லையா? அவருக்கு தசாபுத்தி எப்படி இருக்கு? அவர் நட்சத்திரத்துக்கு அன்றைய நட்சத்திரம் எப்படி இருக்கோ, அத பொறுத்து வருமானங்கள் வரும் அப்படிங்கிறது காமனான விஷயம். ஆனா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடை தொறந்துட்டு விற்பனை ஒரு ராசியான நபர்களுக்கு குடுப்பாங்க. வியாபாரம் பண்ணுவாங்க. அது எப்படி ராசியான நபர்ன்னு கண்டுபிடிக்கிறது? அந்த நபர் வியாபாரம் வாங்குனாருன்னா, அவரு ராசியினால வியாபாரம் சீக்கிரம் நடக்கும். அதிகமா சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறது இன்னும் பரவலா எல்லா பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. சரி ஒரு மனித ராசியான ஒரு கை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இந்த டெக்னிக்க பயன்படுத்திக்கங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 3ஆம் இடம்ங்கிறது கை. அப்ப 3ஆம் இடத்துல குரு இருக்கலாம், அல்லது 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், அல்லது 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாம். இந்த அமைப்புள்ள நபர்கள்ட்ட யாராக இருந்தாலும் சரி. அவர்கிட்ட வியாபாரம் பண்ணி, அவர் கையிலேருந்து பணம் வாங்குனீங்கன்னா, வியாபாரம் சீக்கிரம் நடக்கும். இது தங்க கை அப்படின்னு பேரு. இந்த அமைப்பு உள்ள ஜாதகர் யாராக இருந்தாலும் சரி, அவரிடம் வியாபாரம் பண்ணி, அவர் கையில காசு வாங்கி கல்லால போட்டு பாருங்க. உண்மையிலே சூப்பரா உங்களுக்கு வியாபாரம் நடக்கும். காரணம் என்னன்னா, 3ஆம் இடம்ங்கிறது கைய குறிக்கும். அதுல குருவோ, அல்லது சந்திரனோ, அல்லது சுக்கிரனோ யாராவது ஒருத்தர் இருக்கப்பட்டவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. சில பேத்துக்கு 3மே 3ஆம் இடத்துல இருக்கும். அது மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அந்த அமைப்புங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தான். ஸோ அனைவரும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.